அவர் ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜ் அந்த வேதாம கல்லூரியிலே அவர் பயின்றவர். उन्होंने आके फुल गॉस्पेल बाइबल कॉलेज में पढ़े हैं. அது நம்முடைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கூட நல்ல மிகப்பெரிய ஒரு வேதாம கல்லூரி. तमिलनाडु इंडिया में आके बहुत ही बड़ा एक बाइबल कॉलेज है. கர்த்தருடைய வார்த்தையை அருமையாக போதிக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு வேதாம கல்லூரி. वो आके परमेश्वर के वचन को बहुत ही अच्छी तरह से सिखाने वाला एक कॉलेज है. அவர் பட்ட படிப்பு முடித்திருக்கிறார். वहाँ पे उन्होंने आके पढ़ा है. அங்க டிகிரி வாங்கின உடனே அடுத்த 3 வருடங்களாக என்னோட கூட இணைந்து அவர் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார் இந்த ஊழியத்திலே. वहाँ पे डिग्री लेने के बाद 3 साल से वो मेरे साथ आके परमेश्वर की सेवकाई कर रहे हैं. ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர் प्रसंगिக்கிறார் நம்முடைய திருச்சபையில. हमारी कलीसिया में आके हर एक महीने में आखिरी रविवार को वो प्रचार करते हैं. இன்றைக்கு உங்களுக்காக அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். मिलकर ताली बजाएंगे. परमेश्वर के वचन को वो देने वाले हैं. மேலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर बहुत ही अच्छा है और उनका अनुग्रह कृपा हमारे साथ है. கர்த்தர் நம்மை ரட்சித்த நோக்கம் அவருடைய தயவை நம்ம மீது வைத்திருக்கிறார். परमेश्वर की अपनी दया आकर हमारे ऊपर रखा है. அவருடைய ரட்சிப்பே மாபெரும் ஒரு தயவா இருக்கிறது. परमेश्वर ने हमें हुए दिया हुआ उद्धार ही बहुत बड़ी दया है. இலவசமா அவருடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். और परमेश्वर की दया से हमने एकदम मुफ्त में आकर छुड़ाए हुए लोग हैं. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ये आके आप लोग के वजह से नहीं, ये परमेश्वर की दया है. ஆகவேதான் ரட்சிப்பு என்பது इसीलिए परमेश्वर का उद्धार माने முழுக்க முழுக்க அவருடைய தயவா இருக்கிறது. ये बिल्कुल परमेश्वर की दया है, அவருடைய கிருபையா இருக்கிறது. परमेश्वर की कृपा है. அவர் அன்பு செலுத்தியதனால இது நமக்கு கிடைத்தது. परमेश्वर ने हमारे ऊपर प्रेम रखने की वजह से ये मिला है. இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अभी हमने उद्धार पाया है. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். यीशु मसीह को हमने उद्धार करता करके स्वीकार किया है. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए हैं. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? उसके बाद क्या होता है? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து அவருடைய தயவை நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். उसके बाद आके लगातार परमेश्वर अपने दया को हमारे ऊपर रखते हैं. அதுதான் அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. इसीलिए वही हमारी कृपा है. அதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் यहाँ पे आके एफिसियन के किताब 2 अध्याय 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். यहाँ पे मैं वचन 5, 6, 7 पढ़ूंगा. அக்கிரமங்களினால் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். यहाँ पे आके हम आके 5 से 7 तक देखते हैं कि अपराधी होने के बावजूद भी परमेश्वर ने यीशु मसीह ने हमारे ऊपर अनुग्रह किया. இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. यहाँ पे हम वर्स 6 में कहते हैं मसीहा यीशु में उसके साथ उठाए हुए और उद्धार सामर्थ्य को देखते हैं. எதை செய்வதற்காக? यहाँ पे क्या करने के लिए हम देखते हैं? அவருடைய தயவை வருங்காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். उसकी दया आके हमारे जीवन में रहने के लिए कलवारी क्रूस पे लिया है. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். इसीलिए हम उद्धार पाने के बाद हमारा मन कैसा है जानना बहुत जरूरी है. தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில தயவு கொடுக்கிறவராயிருக்கிறார். यहाँ पे आके तुरंत तो हमेशा हमारे जीवन में वैल्यू देने वाले होते हैं. ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்ல, एक दिन 2 दिन नहीं है, இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, या फिर आके कभी हफ्ते में नहीं, இல்ல ஒரு மாதம் மட்டும் இல்ல, या फिर महीना अकेले नहीं. அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தயவு கொடுக்கிறவராயிருக்கிறார். वो हमेशा हमारे जीवन में दया देने वाले परमेश्वर है. அதுதான் சொல்லுது வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. इसीलिए यहाँ पे वचन कहता है आने वाले समय में भी. இந்த வசனத்தை ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. यहाँ पे मैं दूसरे वर्षन में तमिल में पढ़ूंगा. தேவன் இதை செய்ததால் எதிர்காலம் முழுவதும் அவர் தனது செல்வமிக்க இரக்கத்தையும் உயர்ந்த தயவையும் காட்டுவார். அவர் இதையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு செய்வார். यहाँ पे हम देखते हैं कि आने वाले समयों में भी अपने अनुग्रह का आसामी आके दन दिया है.
பாருங்க சொல்லப்படுது தேவன் இதை செய்ததால் எதை तो यहाँ पे आके परमेश्वर ने क्या किया है? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். हमें आके उद्धार दिया है. எதற்கு கொடுத்திருக்கிறார்? किस लिए दिया है? எதிர்காலம் முழுவதும் इसके लिए அவருடைய தயவு, परमेश्वर की दया, அவருடைய தயவு, परमेश्वर की दया, அவருடைய கிருபை परमेश्वर की कृपा எதிர்காலங்களில் முழுவதும் हमारे आने वाले समय में ஒவ்வொரு நாளும் एक एक दिन அவருடைய தயவு கொடுக்கப்படுகிறது. हमारा परमेश्वर की दया हमारे ऊपर है. ஆகவே இப்பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். अभी हमें सोच के देखना है कि हमारा मन कैसा है. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். अभी आके हमने उद्धार पाया है, लेकिन हमारा विश्वास में कैसा है करके परमेश्वर देखते हैं. அவிசுவாசனால் நிறைந்த மனப்பான்மை தேவனை பிரியப்படுத்த முடியாது. यहाँ पे अविश्वासी में आके परमेश्वर प्रेम नहीं रखते हैं. ரட்சிப்பில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. तो यहाँ पे आके जो उद्धार में हमने जो आशीष हमारे लिए रखा है उसे हम आके महसूस नहीं कर सकते हैं. 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். यहाँ पे 403 आके इस्राएल के जनता आके गुलाम बन के थे. அவர்களை தேவன் அற்புத விதமாக அவர்களை விடுதலை செய்கிறார். அங்கிருந்து वहाँ पे परमेश्वर आके अद्भुत रीति से उन्हें छुड़ाते हैं. அடிமைதனத்திலிருந்து वहाँ पे गुलामी से ஒரு செழிப்பு மிக்க வாழ்க்கைக்கு தேவன் அவர்களை கொண்டு வருகிறார். एक अच्छे से एक देश में परमेश्वर उनको लेके जाते हैं. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அது, एक आशीष भरा वाला जीवन, வெற்றிகரமான வாழ்க்கை, एक कुशलता का जीवन, பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை, एक परिपूर्णता का जीवन, சுகமுள்ள வாழ்க்கை, चंगाई का जीवन, நல்வாழ்வு, एक अच्छी जीवन, ஏராளம் தாராளம். बहुत सारा. இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ऐसा एक जीवन जीने के लिए परमेश्वर ने इस्राएल जनता को वहां से लेके आए. ஆகவேதான் அந்த அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற தேசத்துல தேவன் சொல்லுகிறார், விடுதலை செய்யும் பொழுது इसीलिए आके जब आकर जिस देश पे वो गुलाम बन के थे, परमेश्वर कहते हैं பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं शहद और दूध से जाने वाला भरा वाला देश में मैं तुम्हें लेके जाऊंगा. இது எப்போ சொல்லுகிறார்? அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற தேசத்துல வந்து தேவன் சொல்லுகிறார். इस बात को वो कहाँ बोलते हैं? जहाँ पे जिस देश में वो गुलाम बन के थे. ஒரு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். तो देखिए परमेश्वर ने आके प्रॉमिस लैंड उनके लिए रखा है. இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசம் தான் இப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. तो ये आके प्रॉमिस लैंड आके एक चिन्ह है हमारे क्रिस्तीय मसीहा के जीवन में. தேவன் இதை வந்து நீங்க போய் சண்டை போட்டு இதை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. परमेश्वर ने कहते ये झगड़ा करके ले लो करके, அதற்கு மாறாக கிருபையாய் தேவன் செய்கிறார். लेकिन उसके बदले में परमेश्वर अपनी कृपा से चलाते हैं. ஆமா, அங்கிருந்து அவர்கள் வெளியே வந்தது ஒரு மாபெரும் ஒரு அற்புதம், அடையாளம், கிருபை, தயவு. तो वहां से वो बाहर आना एक बहुत ही बड़ी अद्भुत और दया है. அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். परमेश्वर उनको वहां से बाहर लेके அந்த आते வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் நடத்துகிறார். और उस प्रॉमिस लैंड के और चलाते हैं. ஆனா அந்த விடுதலையாக்கப்பட்ட மக்களுடைய அந்த மனநிலை, அந்த மனப்பான்மை எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, लेकिन इस्राएल जनता का उनका मन कैसा था? அவிசுவாசம் நிறைந்த மனப்பான்மையா இருக்கிறது. एकदम अविश्वासी से मन उनका भरा हुआ था. அவிசுவாசம் நிறைந்த வார்த்தைகளால தேவனை அவர்கள் தூஷிக்கிறார்கள். विश्वास नहीं करने वाले बातों से परमेश्वर को बोलते हैं. அவர்கள் எப்படி நடத்துகிறாருன்னா, परमेश्वर कैसे चलाते हैं? அவரோடு கூட இருக்கிறார். परमेश्वर आके उनके साथ रहते हैं. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் இருக்கிறார். इस्राएल जनता के साथ परमेश्वर थे. அக்கினி ஸ்தம்பம் மேகம் ஸ்தம்பத்தினாலும் கூடவே இருக்கிறார். यहाँ पे अग्नि स्तंभ बन के, मेघ स्तंभ बन के इस्राएल जनता के साथ परमेश्वर दिन और रात थे. பகலிலும் இரவிலும் தேவன் அவரோட வழி நடக்கிறார். रात और दिन परमेश्वर उनको चलाते அவருடைய हैं. பிரசன்னத்தோடு அவர் கிருபையோடு அவர்களை வழி நடத்துகிறார். अपनी उपस्थिति के साथ ही उनको चलाते हैं. அதனால தான் வேதத்தில் சொல்லப்படுது பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுதல் என்று. इसलिए वचन कहता है कि मैं कभी भी तेरे से दूर नहीं जाऊंगा या मैं तेरे हाथ छोड़ूंगा. எதன் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, किस लिए परमेश्वर ऐसा कहते हैं? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நிச்சயத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார். क्योंकि हमने उद्धार पाया है, इसीलिए परमेश्वर कहते हैं. அதை அவர் சும்மா சொல்லல, परमेश्वर ऐसे चुपके से नहीं बोलते हैं. இயேசுவை கல்வாரி சிலுவையில பலியிடப்பட்டு சொல்லி இருக்கிறார். यीशु मसीह आके क्रूस पे आके अपने बहुमूल्य लहू को बहा के அதுவே बताया है. நமக்கு ஒரு மாபெரும் அடையாளமா இருக்கிறது. और वो हमारे लिए एक सबसे बड़ा चिन्ह है. அப்ப இப்பேற்பட்ட ஒரு தேவன் அவரோடு கூட வருகிறார். तो देखिए इतना बड़ा परमेश्वर उनके साथ आते हैं. ஆனா அவருடைய மனப்பான்மை அவிசுவாசமாய் நிறைந்திருக்கிறது. लेकिन इस्राएल के जनता का मन कैसा था? एकदम अविश्वास से भरा था. அவர்களை அற்புத விதமாக அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर कराकर बड़े ही अद्भुत से उन्हें उस देश से बाहर लेके आते हैं. ரட்சித்திருக்கிறார். उन्हें आके उद्धार देते हैं. ஆனா அவர்கள் தேவனை நோக்கி இல்ல.
लेकिन आके वो परमेश्वर को नहीं देखे, தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து अपने आके परिस्थितियों को देखते थे। அந்த டைம்ல அவர்களுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அவர் தேவனை தூஷிக்கிறார்கள், उस समय पे वो जो देखते हैं परमेश्वर को भला बुरा कहते हैं, முறுமுறுக்கிறார்கள். बहुत ही चिड़चिड़ करते हैं। அவிசுவாசம் நிறைந்த ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது. अविश्वास का एक मन में भरा हुआ था। நான் என்னத்தை சாப்பிட போறேன், मैं क्या खाने वाला हूँ, நான் என்னத்தை குடிக்க போறேன், मैं क्या पीने वाला हूँ। நான் எகிப்தில இருந்தா நல்லா இருக்குமே, वहाँ मैं इजिप्ट में रहता तो बहुत अच्छा रहता, அங்க கல்லறை இல்லையாண்டு எங்கே கொண்டு வந்திருக்கிறீர். मैं वहाँ से यहाँ लेके आ गया। இந்த மனப்பான்மை எப்பேற்பட்ட மனப்பான்மை இருக்கு तो பாருங்க. देखिए उनका मन कैसा भरा हुआ है। ஆனா தேவன் இவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். लेकिन परमेश्वर उनको आगे एक प्रॉमिस लैंड के और में लेके जाते हैं। ஒரு தகப்பன் ஒரு குழந்தையை கையை பிடிச்சு எப்படி கொண்டு போறாரோ அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கொண்டு போகிறார். एक पिता कैसे अपना बेटा को हाथ पकड़ के लेके जाता, बिल्कुल उसी तरह से इस्राएल जनता को परमेश्वर लेके चलते हैं। ஆனா அவருடைய மனப்பான்மை लेकिन उनका मन அவிசுவாசம் நிறைந்ததனால एक दिन अविश्वास भरा था, ஒரு தலைமுறை उसके कारण வனாந்தரத்திலே செத்து மடிந்தது. तो लेकिन उनका जनरेशन आके मरा। இது தேவனால இது நடந்ததா? ये आके परमेश्वर से हुआ क्या? இல்லை. नहीं, ஏன்னா क्योंकि அவர்களுடைய மனப்பான்மை அப்பேற்பட்டதா இருக்கிறது. इस्राएल जनता का उनका मन वैसा था। எகிப்திலிருந்து அவர்களை தேவன் அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். इजिप्ट से परमेश्वर अद्भुत रीति से उनको बाहर लेके आते हैं, ஆனா அவர்களோட அந்த மனப்பான்மையில் எகிப்து இருந்தது. लेकिन उनका इस्राएल जनता का जो मन आकर इजिप्ट में ही था। அதனால इसीलिए இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். अभी हम उद्धार पाए हैं। எதற்காக? किस लिए? அவருடைய தயவை பெறும்படி, परमेश्वर की दया हमारे ऊपर, அவருடைய கிருபையை பெருகும். उनके कृपा से। அதனால इसीलिए நம்முடைய மனப்பான்மை இன்றைக்கு எப்பேற்பட்டதா இருக்கிறது? आज आकर हमारी की मन की परिस्थिति कैसा है? அவிசுவாசம் நிறைந்த மனப்பான்மையா இருக்கிறதா? अब विश्वास से भरा वाला है விசுவாசம் நிறைந்த மனப்பான்மையா இருக்கிறதா? या फिर विश्वास से भरा मन है आपका? ஏன்னா மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கிறது மைண்ட். क्योंकि मन आके दिमाग हमारे पास है। இந்த மனதை வச்சு हम अपने मन को रखकर எதிர்கால வாழ்க்கையை நம்ம அற்புதமாக வடிவமைக்க முடியும். अपने आगे वाले जीवन को अद्भुत रीति से चला सकते हैं। எப்படி? இந்த கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய மனதில புதிதாக்கும் வரை. कैसे? जब आके परमेश्वर के वचन को हम आकर अपने हृदय में लेकर तब तक। அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் इसीलिए बहुत सारे आके मसीहा के लोग उद्धार पाने के बाद भी இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற முடியாம போகிறது. इस उद्धार पाने वाले आशीष को वो लोग आके नहीं लेते हैं, ஏன்னா அவருடைய மனநிலை, क्योंकि उनका जो मन அவருடைய है, மனப்பான்மை, उनका जो मन की என்னால परिस्थिति எதுவும் பண்ண முடியாது, मैं ऐसे कुछ नहीं कर இது ரொம்ப सकता है, கஷ்டமா இருக்கு, ये बहुत मुश्किल है, இது ரொம்ப கடினமா இருக்குது, ये बहुत ही मुश्किल है, இந்த சுகத்தை என்னால பெற முடியாது, इस चंगाई को मैं प्राप्त नहीं कर இந்த सकता கடன் हूँ, பிரச்சனையில என்னால வெளியே வர முடியாது, इस उद्धार से मैं बाहर नहीं आ सकता हूँ, நான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். मैं जीवन भर मुश्किल उठाना அவருடைய है। மனப்பான்மை எப்பேற்பட்ட மனப்பான்மை இருக்கு பாருங்க. तो देखिए किस प्रकार का हमारा मन है। ஆனா அவர்கள் அற்புதமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். अद्भुत से वो लोग आके उद्धार அவருடைய पाते हैं। ரட்சிப்பை பெற்றும் அவருடைய மனநிலை அப்பேற்பட்டதா இருக்கிறது. उनका उद्धार पाने का मन कैसा रहता है? இதனால क्योंकि தேவன் அங்க கிரியை செய்ய முடியாத அளவுக்கு போய்கிறது. परमेश्वर वहाँ पे अपना काम नहीं कर पा रहे हैं। தேவன் பாவத்தை கூட மன்னிக்கிறார். परमेश्वर आकर जो पाप है उसे माफ करते हैं। அவர் பொறுமையா இருக்கிறார். वो बहुत ही शांति से रहते हैं। அக்கிரமத்தை மன்னிக்கிறார். अब हमारे सारे अक्रम को माफ करते हैं। பாருங்க, நம்ம ஒரே தவற மீண்டும் மீண்டும் செய்வோம் பாருங்க, हम अपनी एक ही गलती को बार बार करते हैं, அதை கூட அவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். उसको भी परमेश्वर माफ कर कर हमें आशीष करते हैं। ஆனா தேவனால் ஒரு காரியம் பொறுத்து கொள்ள முடியாது. लेकिन परमेश्वर एक बात को आके वो आके महसूस नहीं करते हैं। என்னன்னா அவிசுவாசத்தின் மனப்பான்மை தேவனால் பொறுத்து கொள்ள முடியாது. परमेश्वर आके इस बात से बिल्कुल भी आके खुश नहीं रहते जब अविश्वास का मन हमारे अंदर रहता है, ஏன்னா அவர் அங்க வேலை செய்ய முடியாது. क्योंकि जब हमारे अंदर अविश्वास रहता है तो परमेश्वर उस जगह पे काम नहीं कर सकते। நாம் அவரை தடுத்து நிறுத்துகிறோம். हम आके उन्हें रोक के रखते हैं, எனக்கு எல்லாம் தெரியும் என்று. मुझे सब कुछ मालूम है करके। ஆனா தேவன் लेकिन परमेश्वर தாழ்மை உள்ளவர்களை जो हम्बल रहते हैं நோக்கி பார்க்கிறார். उनको देखते हैं, கிருபை அளிக்கிறார், अपनी कृपा को देते हैं, இரக்கத்தை அளிக்கிறார், अपनी दया को देते அன்பை हैं, அளிக்கிறார், अपने प्रेम को देते हैं, பாதுகாப்பை தருகிறார், उन्हें संभाल के रखते அவர்களை हैं, போஷிக்கிறார். उन्हें खाना देते हैं। யாருக்கு? किसको? தாழ்மை உள்ளவர்களுக்கு. जो बहुत ही आके பெருமை- नम्रता से रहते हैं। பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். घमंडी लोग से बिल्कुल नफरत करते हैं परमेश्वर। அவர் எதிர்த்து நிற்கல,
वहाँ परमेश्वर नहीं है नफरत करते। பெருமையின் எண்ணங்கள் நாம் அவரை தடுத்து நிறுத்துகிறோம். हमारा जो घमंड का जो ख्याल है वो परमेश्वर को रोक के रखता है। நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தயவை கொண்டு வந்து அவருடைய திட்டங்கள் நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் தேவன் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि अपनी योजना हमारे जीवन में करें। நம்முடைய மனப்பான்மை அவருக்கு வேண்டும். परमेश्वर चाहते हैं कि हमारा मन कैसा है। அப்ப தொடர்ந்து அவர் எதிர்கால வாழ்க்கை சரி யுகங்கள் சரி அவர் தயவை நமக்காக கொடுக்கிறார். परमेश्वर चाहते हैं कि लगातार हमारे जीवन में आकर अपनी सफलता दें। எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் कितना मुश्किल मुसीबत समय भी क्यों ना हो, தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது जब परमेश्वर की दया जब हमारे जीवन में रहती है அது எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். हम सारे चीजों को आके जीत पा सकते हैं। சூழ்நிலை சரி, सिचुएशन कैसा भी हो, நமக்கு விரோதமாக வருகிற மனிதர்களும் சரி, हमारे विरुद्ध कोई भी मनुष्य क्यों ना उठे, நமக்கு ஏற்படும் தேவைகளும் சரி, हमारे कोई भी काम हो, எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். सारे चीजों को आकर हम जीत सकते हैं। அதுதான் தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது விளங்கும் பொழுது इसीलिए परमेश्वर की दया अगर एक मनुष्य के जीवन में होने के लिए இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அங்க வேலை செய்கிறார். वहाँ पे आके सुपर नेचुरल से भी ज्यादा परमेश्वर वहाँ पे काम करते எவ்வளவு हैं। கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், कितना भी मुसीबत मुश्किल क्यों ना हो, கடன்ல இருக்கலாம், कितने भी उधार में क्यों ना हो, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம், आप कुछ भी नहीं कर सकते वैसा एक परिस्थिति होगा, டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், डॉक्टर ने हाथ छोड़ दिया होगा, சொந்தக்காரங்களை சிரிக்கலாம், तो ये ऐसा क्या होगा, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. कुछ भी हो क्यों ना हो, ஆனா தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது लेकिन जब परमेश्वर की दया हमारे जीवन में रहती है, அதற்கு நாம் இடத்தை கொடுக்கும் பொழுது जब हम उसके लिए जगह देते हैं, நம்முடைய மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மை மாறும் பொழுது जब हमारा मन आके विश्वास से बदलता है, இவை எல்லாவற்றையும் நாம் சுலபமாய் ஜெயிக்க முடியும். ये सब कुछ हम बड़ी आसानी से जीत सकते हैं। அதுதான் தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில इसीलिए परमेश्वर की दया एक मनुष्य के जीवन में இருக்கும்போது அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையை மாறுகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். वो परमेश्वर की दया एक मनुष्य के जीवन में होता है तो वो जीवन कैसा रहता है करके हम देखने वाले हैं। ரூத்துனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு எப்பேற்பட்ட ஒரு தயவா விளங்குச்சு. रूत के जीवन में कैसा परमेश्वर की दया काम किया करके அங்கிருந்து நம்ம தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது பார்க்க போகிறோம். वहाँ पे आके परमेश्वर की दया उसके जीवन में कैसे काम किया करके देखने वाले हैं। ரூத் 2ஆம் அதிகாரம் रूथ चैप्टर 2 रूथ 2ஆம் வசனம். दूसरे वचन से पढ़ोगे। மோவாபி ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். तो यहाँ पे हम देखते हैं कि मोआबिन रूत ने नयोमी से कहा कि मुझे किसी खेत में जाने दे कि जो मुझ पर अनुग्रह की दृष्टि करे। நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய மனப்பான்மை விசுவாசத்தின் மனப்பான்மை இருக்க வேண்டும். मैंने आपसे कहा था कि हम उद्धार पाने के बाद हमारा मन विश्वास से भरा होना चाहिए। ஆனா ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா लेकिन यहाँ पे जब हम रूत की जिंदगी को देखते हैं तो ஒரு நல்ல நிலையில இல்ல. वहाँ पे आके उसका परिस्थिति ठीक नहीं था। முதல்ல அவங்களுடைய பின்னணியை நான் சொல்லிடுறேன். मैं अभी उसकी आके पीछे वाली कहानी बोल देता हूँ। ரூத் என்ற பெண்மணி ஒரு மோவாபிய பெண்மணி. रूत एक स्त्री आके मोआबिन की स्त्री थी। பாருங்க, இந்த மோவாப் சந்ததி यहाँ पे ये जो मोआबिन के जो जनरेशन होते हैं ஒரு தகாத உறவினால உண்டான ஒரு சந்ததி. तो यहाँ पे आके परमेश्वर को नहीं जानते थे। லோத்துக்கும் லோத்துக்கும் அவளுடைய மகளுக்கும் பிறந்த ஒரு சந்ததி மோவாப் சந்ததி. लोत को पैदा हुआ जनरेशन ही यहाँ पे है ये। அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சந்ததியை கண்டாலே மதிக்க மாட்டாங்க, ஏனோ தானே சி அன்ற மாதிரி என்று நினைப்பார்கள். वहाँ पे इसीलिए इसराइल की जनता लोग आके उन लोग को देखने से ही चिढ़ते थे। அதாவது மதிக்கப்பட்ட நிலையில் இல்ல மோவாப் சந்ததி தலைமுறை. तो वो जो मोआबिन के जो जनरेशन है उनको बिल्कुल भी इज्जत नहीं करते थे। சோ ரூத் அந்த பின்னணியிலிருந்து வராங்க, மோவாப் சந்ததியிலிருந்து வராங்க. तो रूत का जो फैमिली बैकग्राउंड है कुछ ऐसा था। இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மதிக்க மாட்டாங்க. इसराइल का जनता के उन्हें बिल्कुल भी इज्जत नहीं देते थे। இன்னொன்னா ரூத் விதவையா இருக்கிறாங்க. और दूसरा क्या है, रूत आकर विधवा थी। ஆமா, செல்வமிக்க வாழ்க்கையில இல்ல, तो बिल्कुल आके नहीं थी, விதவை. वो आके वहाँ पे एक विधवा थी। அப்புறம் இன்னொன்னு ஒரு மாபெரும் கஷ்டம், அந்த காலகட்டத்தில் பெண்களா பிறந்தால மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆகவே அவர்கள் பெண்ணா பிறந்திருக்கிறாங்க. तो
तो वहां पे आके बहुत ही एक मुसीबत क्या थी कि वो एक औरत थी, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களை மதிக்க மாட்டார்கள். क्योंकि उस जमाने में आके औरतों को इज्जत नहीं दिया ஏதாவது जाता சின்ன था। தவறு செஞ்சாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களா எண்ணுவார்கள். तो औरत लोग को आके एक श्रापित माना जाता था। ஆமா, இந்த காலத்துல பெண்களை மதிக்கிற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் பெண்களை மதிக்க மாட்டார்கள். इस जमाने में कैसे औरतों को इज्जत देते थे, वैसे उस जमाने में नहीं देते थे। இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலிருந்து ரூத் வராங்க. அவங்களுடைய பின்னணி இப்பேற்பட்ட ஒரு பின்னணியா இருக்கிறது. तो देखिए उनके पिछले जीवन इतने मुसीबतों से भरा था। மோவாபிய பெண், वहां के मोआबीन की विधवा, एक स्त्री, विधवा, அப்புறம் பெண்ணா இருக்கிறதுனால और वो एक लड़की थी। இப்பேற்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலை, எல்லாம் இழந்த சூழ்நிலையிலிருந்து ரூத் வராங்க. तो यहाँ पे आके रूत आके उसकी परिस्थिति बहुत ही मुश्किल से वो आती है। ஆனா ரூத்துடைய மனப்பான்மை இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கிறது என்று நம்ம இங்க பார்க்க போறோம். लेकिन रूत का मन किस प्रकार से है करके हम देखने वाले हैं। ஆமா, இது இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்ததா நம்ம எப்படி யோசிச்சிருப்போம் என்று சிந்தித்து பாருங்கள். आप सोच के देखिए, अगर आके हम रूत के परिस्थिति में रहते हैं तो हम क्या करते। நான் அந்த இனத்தான் ஆளுங்க, मैं वहां पे ही रहता, எனக்கு ஒண்ணுமே இல்ல, मेरे पास कुछ भी नहीं நான் है, எல்லாம் இழந்துட்டேன், मेरे पास जो भी है நான் चला எங்க गया, வேலையும் இல்ல, कुछ काम भी नहीं है, நான் எங்க வேலை தேடுவேன், मैं कहाँ जाके काम எனக்கு ढूंढूं, யார் வேலை கொடுப்பா, मुझे कौन काम देगा, அப்படி கொடுத்தாலுமே பாதுகாப்பா இருக்க முடியுமா, अगर देगा तो क्या वो काम अच्छा रहेगा, அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், दूसरा समय के भोजन के लिए क्या करूंगा। இதுதான் அவிசுவாசத்தின் மனப்பான்மை. ये सब कुछ अविश्वासी का ख्याल है। ஆனா ரூத் பாருங்க, இயற்கைக்கு உட்பட்டு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் மைண்டிங்கும் ரூத்துக்கு அங்க கிடையாது. यहाँ पे रूत के पास आके कोई भी आके एक पॉजिटिव वाला नहीं है। ஆமா, ஆனா ரூத் கரெக்டான ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறாங்க கவலைப்படுறதுக்கு. लेकिन आके रूत आके चिंता करने के लिए बहुत कुछ है उसके पास। ஆனா எதுவுமே இல்ல, कुछ भी नहीं है उसके पास। அவங்களால கவலைப்பட முடியும், वो चाहे तो चिंता कर सकती थी, ஒரு ரூம்ல போயிட்டு அழுது கொண்டிருக்க முடியும், वो आके रो के बैठ सकती थी, அதனால எதுவும் பண்ண முடியாது சொல்ல முடியும், वहां पे मेरे से कुछ भी नहीं कर सकता बोल सकती है। எல்லாத்துலயும் ஒரு பிற்போக்கான ஒரு வாழ்க்கை நிலையில இருக்க ஒரு கரெக்டான ஒரு கேண்டிடேட் ரூத். रूत आके एक सही औरत है कि उसके पास, जिसके पास कुछ भी नहीं ஆனா होता है, அவர்கள் அப்படி இல்ல. लेकिन वो बिल्कुल वैसे नहीं थी। அவருடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க. उसका मन कैसा था देखिए। ரூத் இந்த பெத்லகேம் என்ற ஊர் ஒரு புதிய ஊர். यहाँ पे आके रूत आकर यहाँ पे बेथलेहम एक नया देश है, இந்த ஏரியாவே புதுசு. उस जगह के लिए वो एकदम नई होती है। அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. उस जमाने में आके औरतों के लिए किसी प्रकार का आके प्रोटेक्शन नहीं होता है। இந்த ரூத் பாருங்க, ஒரு இளமை பெண், यहाँ पे ये रूत आके बहुत ही आके छोटी उम्र की थी, விதவை பெண், एक विधवा थी, அப்பா இல்ல, पापा नहीं था, அம்மா இல்ல, मम्मी नहीं थी, கூட பிறந்த யாரும் இல்ல, कोई भी साथ पे नहीं थे। எல்லாம் மோவாப் தேசத்துல இருக்கிறாங்க. यहाँ पे ये सब लोग आके मोआब देश में हैं, இவர்கள் தங்களுடைய மாமியோடு கூட இங்க வந்திருக்கிறார்கள். लेकिन वो अपनी आके सास के साथ वो इधर आई होती है। நகோமி அவங்க மாமி பேர். नहोमी उसकी सास का नाम है। ஒரு பெண் சார்ஜ் அந்த இடத்துல இருக்கு. तो देखिए यहाँ पे दो औरतों को हम देख रहे हैं, அந்த சூழ்நிலை, அந்த பின்னணியில் இருக்கிறாங்க. तो वैसा एक उसका जीवन का परिस्थिति है। அப்படி இருந்தும் அவருடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையா இருக்கு பாருங்க, விசுவாசத்தின் மனப்பான்மையா இருக்கிறது. ऐसे एक परिस्थिति में रूत का मन कैसा था, एक विश्वास का मन था। ரூத் முடங்கி போடல, रूत आकर एकदम दुख नहीं थी, அவங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, वो काम करने के लिए एकदम तैयार थी, கிளம்பி போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. वो जाने के लिए तैयार थी, ஏன்னா தயவை நம்புகிறார்கள். क्योंकि आके वो परमेश्वर की दया को विश्वास करती है, அவங்க கிரியை அல்ல, पर उसके काम को नहीं। அப்படி அவருடைய கிரியை அப்படி செய்யப்பட்டாலும் அங்க எதுவுமே செய்ய முடியாது. वो क्योंकि अगर उसका काम वहां होता तो कुछ भी नहीं कर ஆனா सकती है। முழுக்க தயவை நம்பி அவர்கள் செல்லுகிறார்கள். लेकिन रूत आके पूरी तरह से परमेश्वर को विश्वास करके जाती है। அந்த செயல்பாட நம்ம பார்க்க போறோம் இப்போ. अब हम आके उसको देखने वाले இரண்டாம் हैं। வசனத்துல दूसरा वचन देखेंगे। மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, यहाँ पे मोआबिन की रूत ने नहोमी को से कहा, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ, तो यहाँ पे आके हम देखते हैं कि किसके दृष्टि में उसको अनुग्रह मिलेगा, அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் और मैं उसके पीछे पीछे में सिला बीनती जाऊं, என்றாள். कहा उसने। அதற்கு இவள், तब उसने कहा, என் மகளே चली जा बेटी, போ என்றாள். चली जा बेटी, कहा उन्होंने। இப்ப இந்த வசனத்தை ERV டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல வாசிக்க போறேன். ஈஸி டு ரீட் வெர்ஷன். இந்த வசனத்தை நான் தமிழ்ல வாசிக்க போறேன். अब मैं इस वचन को दूसरे वर्षन में मैं पढ़ूंगा। ஒரு நாள் ரூத், மோவாபிலிருந்து வந்த பெண், நகோமியிடம் நான் வயலுக்கு போகலாம் என்றும்
என் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவரை காண முடியும் என்றும் வயலில் சிதறி கிடக்கும் தானியங்களை சேகரித்துக் கொள்ள அவர் அனுமதிக்க கூடும் என்றும் எண்ணுகிறேன் என்றாள். यहाँ पे मोआबिन दूसरे वचन में देखते हैं, मोआबिन रूत ने नहोमी से कहा कि मुझे किसी खेत में जाने दे कि जहां मुझ पर अनुग्रह की दृष्टि करें. ரூத்துடைய மனப்பான்மை எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையா இருக்கு பாருங்க. तो यहाँ पे रूत का मन कैसा है देखिए. நான் வயலுக்கு போகலாம் என்றும் मैं आके खेत में जाने என் जाऊंगी மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவரை காண முடியும் என்றும் और मुझ पर अनुग्रह की दृष्टि करें. தானியங்களை சேகரித்துக் கொள்ள அவர் எனக்கு அனுமதி கொடுக்க கூடும் என்றும் तो यहाँ पे आके उसके पीछे पीछे सिला बिनती जाऊं. எண்ணுகிறேன். तो वहाँ पे देखते हैं उस वचन में. இதுதான் விசுவாசத்துடைய மனப்பான்மை. तो उस दूसरे वचन में हम देखते हैं कि विश्वास का एक அவங்க बात. சொல்றாங்க பாருங்க, நான் கிளம்பி போக போறேன், वो कहती है कि मैं जाने वाली हूँ நிச்சயமா ஒருத்தரை காண முடியும், और मैं सच में एक इंसान को देखूंगी தானியங்களை சேகரித்துக் கொள்ள முடியும், और मैं आके खेत में अनाज को बटोर सकती हूँ இரக்கம் கிடைக்கும். और मुझे अनुग्रह அந்த मिलेगा. வார்த்தையில பாருங்க எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்குது. तो अब हम उस दूसरे वचन में हम देखते हैं कि न वचन उसका कैसा है. முடியும் मुझसे हो सकता है. முடியும் என்று சொல்லுகிறார்கள். तो यहाँ पे आके रूत कहती मुझसे हो सकता है. ஆனா அந்த காலகட்டத்துல இப்பேற்பட்ட விதவை வெளியே வந்தாலே அங்க இருக்கிற வாலிபர்கள் ஏதாவது செய்ய முடியும். लेकिन उस जमाने में आके ऐसा एक विधवा औरत घर से बाहर आती है तो जवान लोग कुछ भी कर सकते हैं. ஆனா இவர்கள் அந்த தயவை நம்பி போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு வெளியே வராங்க. लेकिन जब ये परमेश्वर की अनुग्रह को विश्वास करके जाते हैं तो एक बहुत ही बड़ी दया से बाहर आते हैं. ஏன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்கல. क्योंकि उन्होंने अपनी परिस्थितियों को नहीं देखा. சூழ்நிலையை பார்த்திருந்தா ரூத் எப்பயோ மரித்து போயிருக்கலாம். अगर सिचुएशन को वो देखती है तो वो कब की मर गई होती. ஆனா மிகப்பெரிய ஒரு தைரியம். लेकिन आके वो अनुग्रह को देखती है. நிச்சயமா வெளியே போறேன், मैं सच में बाहर जाने वाली हूँ, நிச்சயமா தானியங்களை சேகரித்து கொள்ள போறேன், मैं जरूर आकर अनाज को बटोर लूंगी. எனக்கு தயவை காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனை எனக்கு நிச்சயமா பார்ப்பேன். मैं जरूर आके एक मनुष्य को देखूंगी जो मुझे अनुग्रह दिखाएगा. இதுதான் விசுவாசத்தின் மனப்பான்மையா இருக்கிறது. और यही आके विश्वास की एक सोच होती है. இதுதான் தேவனுடைய தயவு. और यही है परमेश्वर की दया. ரூத்துடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு रूत के जीवन में आके परमेश्वर की दया थी செயல்பட போகிறது. और यहाँ पे आके वो काम करने वाला है. இது ஆரம்பம் தான். क्या आप देखते हैं? ஆனா முடிவு வேற லெவல்ல இருக்கும். लेकिन शुरुआत कैसा भी हो लेकिन अंतिम अच्छा होता है. அவங்க ரெடி ஆயிட்டாங்க, தைரியம் ஆயிட்டாங்க. यहाँ पे आके रूत एकदम धैर्य हो गई और एकदम तैयार हो गई. ஏன்னா என் மீது ஒரு தயவை காட்டக்கூடிய ஒரு மனிதனை நிச்சயமா நான் பார்ப்பேன் என்ற ஒரு தைரியத்தோட அவர்கள் வெளியே வருகிறார்கள். वो आके एक धैर्य से बाहर आता है कि मुझ पर अनुग्रह करने वाला एक इंसान को मैं जरूर देखूंगी करके. அப்ப பாருங்க 3ஆம் வசனம், यहाँ पे तीसरा वचन हम देखते हैं. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசனுடையதா இருந்தது. तो यहाँ पे देखती है कि तीसरे वचन में इसीलिए यहाँ जाकर एक खेत में वे लावने वाले के बीच में बीनने लगी. கிளம்பிட்டாங்க, வேலை செய்யறதுக்கு வராங்க. और वहाँ पे आके वो तैयार हो गई और काम करने के लिए आती है. ஆனா அந்த வயல் நிலம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, लेकिन वो खेत किसका है हम देखते हैं तो இவர்களுடைய மாமனாருடைய ஒரு சொந்தக்காரருடையது. तो ये आके उसके ससुर के एक रिश्तेदार होते हैं. அந்த சொந்தக்கார எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு 1ஆம் வசனம் காண்பிக்கிறது பாருங்க. तो उस रिश्तेदार का कौन है देखेंगे तो पहला वचन बोलता है. அந்த கதிர்களை பொறுக்கிக்குள்ள அவங்க ஒரு வயல் நிலத்துக்கு வர போறாங்க ரூத். तो वहाँ पे रूत आकर उस खेत पे आती है. அந்த வயல் நிலம் யாருடையது என்பதை அந்த மனுஷன் யார் என்பதை இந்த 1ஆம் வசனம் காண்பிக்கிறது. तो ये खेत आकर किसका है करके यहाँ पे पहला वचन कहता है. வாசிக்கிறேன் பாருங்க. यहाँ पे मैं पढ़ूंगा. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். तो यहाँ पे हम देखते हैं नयोमी के पिता एलिमेलेक के कुल में उसका एक बड़ा धनिक कुटुंबी था जिसका नाम बोवास था. அந்த வயல் நிலம் யாருது? மிகுந்த ஆஸ்திகாரன். तो वो खेत किसका था? बड़ा ही धनी था. அவனுடைய பேர் போவாஸ். और उसका नाम बोवास था. ஆனா ரூத்துக்கு தெரியாது. लेकिन रूत को मालूम नहीं था. அந்த ஊர் ஒரு புதிய ஊர்.
वो आके वो गांव அந்த कौन सा ஏரியா है? ஒரு புதிய ஏரியா, वो नए गांव में जा रही है, எல்லாம் புதுசு. सब कुछ नया है. இந்த போவாஸ் வந்து தன்னுடைய மாமனாருடைய சொந்தக்காரன் ரூத்துக்கு தெரியாது. यहाँ के आके रूत को नहीं पता है कि वो उसके ससुर का रिश्तेदार है, இவர்கள் அந்த தயவனுடைய சக்தியை நம்பி அவர்கள் வெளியே போகிறார்கள். क्योंकि वो लोग आके परमेश्वर की दया को विश्वास करके बाहर जाते हैं. தேவனுடைய தயவின் கிருபையை நம்பி அவர்கள் வெளியே கிளம்புறாங்க. परमेश्वर के अनुग्रह और कृपा को विश्वास करके बाहर जाते हैं. அதனால தான் கிளம்பும் போது அவருடைய மனப்பான்மையை அங்க வெளிப்படுத்துகிறார்கள். इसीलिए वो बाहर जाते वक्त निकलते वक्त अपने मन की स्थिति को देखते हैं. அதனால தான் நான் வயலுக்கு போகலாம், इसीलिए आके वो खेत पे जाती है என் மீது இரக்கம் கண்டிப்பா கிடைக்கும், और मुझे आके अनाज पक्का मिलेगा நிச்சயமா சேகரித்துக் கொள்ளுவேன், और मैं सारे अनाज को बटोरूंगी நிச்சயமா என் மீது தயவு இருக்கும். और मुझे सच में अनुग्रह मिलेगा. அப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோட ஒரு செல்லுகிறார்கள். और ऐसे एक मन की परिस्थिति से रूत बाहर जाती है. அவங்க செல்லும் பொழுது ஒரு வயல் நிலத்துக்கு போறாங்க அந்த கதிர்களை பொறுக்கிக் கொள்ள. तो वो बोलते समय अनाज को लेने जाती है. அந்த வயல் நிலம் யாருடையதுன்னா போவாஸ் உடையதா இருக்கிறது. तो वो खेत अभी किसका है? बोवास का है. ஆனா அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் பாருங்க 3ஆம் வசனத்துல, यहाँ पे தற்செயலா அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம். तो यहाँ पे हम आके तीसरे वचन में हम देखते हैं, நான் சொல்றேன் தற்செயலா நேரிடல, तो यहाँ पे देखते हैं कि इसीलिए कि वे जाकर கர்த்தருடைய தயவு ரூத்துக்கு இருந்ததுனால அது ரூத்துக்கு அதை காண்பிக்க கூடியதா இருந்தாரு. तो यहाँ पे आके परमेश्वर की दया आकर रूत के ऊपर था. நான் சொல்றேன் பிற்பாடு வரப்போற அந்த தயவு எப்பேற்பட்டதா இருக்கிறது நம்ம பார்த்தோம்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது தற்செயலா நடந்தது இல்லை அப்படின்னு. तो यहाँ पे आके वो ऐसी हुआ वाला नहीं है, परमेश्वर की दया उसके ऊपर थी. ஆனா இந்த ஆசிரியர் இந்த தற்செயல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். तो यहाँ पर कि इसमें हम आके देखते हैं कि अभी हुआ वाला, ஏன்னா அது தேவனுடைய தயவா क्या वो परमेश्वर की दया है இல்ல தற்செயலா நடந்ததா? या फिर ऐसा ही हुआ है? நம்மளை சோதிக்கும்படி அவர் எழுதுறார் போல. वो आके कभी कभी हमें परीक्षा करने के लिए होता है, நான் நினைக்கிறேன் நம்மளை யோசிக்கும்படி அவர் நல்லா சிரிச்சிட்டு எழுதிருப்பார் நினைக்கிறேன் தற்செயலாய் அப்படின்னு. लेकिन हम आके सोच के या फिर हंस के देखते हैं. ஆனா பிற்பாடு இது தற்செயலா நடந்தது இல்ல, இது முழுக்க தேவனுடைய தயவு என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். लेकिन आके वो ऐसा ही नहीं हुआ है, बल्कि परमेश्वर की कृपा से हुआ है करके हम देख सकते हैं. சோ அவங்க கதிர்களை பொறுக்கிக் கொள்ள ஒரு வயல் நிலத்துக்கு போறாங்க. तो वो आके खेत में जाके अनाज को बटोरने जाती है. அந்த வயல் நிலம் யாருடையது? போவாஸ் உடையதா இருக்கிறது. अब वो खेत आके बोवास का है அந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரனா இருக்கிறான், और वो बोवास आके बहुत ही धनी कुटुंबी से था மிகுந்த பலவானா இருக்கிறான், और बहुत ही आके बलवान था, பேர் புகழ் பெற்றவன். बहुत ही आके धनी और नाम उसका बहुत ही प्रसन्न அந்த था. வயலுக்கு ரூத் போறாங்க. और वहां पे आके रूत जाती है. அப்ப போகும்போது 4ஆம் வசனத்துல வாசிப்போம். और जब रूत जाती है तो हम 4था वचन में देखते हैं, அப்போது போவாஸ் பெத்லகேமிலிருந்து இருந்து வந்து तो वहां पे हम देखते हैं कि बोवास बेतलहम से आकर அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். लावने वाले से कहा कि यहोवा तेरे संग है. அதற்கு அவர்கள் கர்த்தரும் ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். और वहां पे आके हम देखते हैं कि परमेश्वर यहोवा तुझे आशीष देगा. பாருங்க ரூத் பாருங்க கதிர்களை பொறுக்க வயல் நிலத்துக்கு வந்தாங்க. तो यहाँ पे हम देखते हैं रूत आके खेत में आकर अनाज लेने आती है. சரியான நேரம் यहाँ पे सही समय पे சரியான இடத்துக்கு வராங்க. सही जगह पे आती है. அந்த நேரத்துல போவாஸ் வருகிறார். அது அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து, तब उस समय पे आके बोवास बेतलहम में आते हैं. போவாஸும் சரியான நேரத்துல வராரு, और बोवास भी सही समय पे आती है, சரியான இடத்துக்கு வராரு. सही जगह पे आता है. ரூத்தும் சரியான நேரத்துக்கு வருகிறார்கள், और रूत भी सही जगह पे आती है சரியான இடத்துக்கு வராங்க. और सही समय पे आती है. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது என்ன ஆயிருக்கும்? तो अगर थोड़ा सा आके छूट जाता तो क्या होता? இல்ல ரூத் பரவாயில்ல நாளைக்கு போயலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? अगर रूत सोचती तो मैं कल आऊंगी सोचती तो क्या होता? இல்ல போவாஸ் அந்த அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த அந்த நிமிஷத்துல வரல என்ன ஆயிருக்கும்? या फिर बोवास उस समय पे नहीं आया होता तो क्या होता? பாருங்க இதெல்லாம் சரியான நேரத்துல சரியான இடத்துல நடக்கிறது. तो देखिए ये सब कुछ सही समय पे और सही जगह पे हुआ है. அப்ப இது தற்செயலா அல்ல, वो कुछ भी आके अचानक नहीं हुआ இது है. முழுக்க முழுக்க தேவனுடைய தயவா இருக்கிறது, ये सब कुछ आके परमेश्वर की दया कृपा से हो रहा है. தேவனுடைய சக்தியா இருக்கிறது, और यहाँ पे परमेश्वर की यहाँ पे है, தேவனுடைய கிருபையா இருக்கிறது. परमेश्वर की कृपा यहाँ पे है. அப்போ போவாஸ் பெத்லகேம்ல இருந்து வராரு. यहाँ पे बोवास बेतलेहम में आते हैं, யார்? சொந்த அவருடைய நிலத்துக்கு வராரு. अपने खेत में आते हैं. அப்ப வரும்பொழுது அறுப்பு இருக்கிற காலம் வருது. और वहाँ पे आके सब लोग अनाज काटने वाला समय होता है. ஏராளமான ஆட்கள் இருப்பார்கள். और वहाँ पे बहुत सारे लोग होते हैं, ஆமா சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, 1-2 लोग नहीं होंगे, ஏராளமான ஆட்கள் இருப்பார்கள். बहुत सारे लोग रहते हैं. பாருங்க, அந்த காலகட்டத்துல தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. तो देखिए इसराइल जनता को परमेश्वर ने एक प्रमाण रखा था, ஏன்னா அறுப்பு அறுக்கும் பொழுது क्योंकि जब आके काटेंगे तो இந்த கீழே சிந்துறது
जो नीचे गिरता है, மறந்து வச்சுட்டு வர்றது, அரிக்கட்டுகளை மறந்து வச்சுட்டு வர்றது, जो कुछ भी बचा हुआ होता இது है, எல்லாம் நீ எடுக்காத. वो सब तू मत लेना. அது எல்லாமே விதவைகளுக்கு, वो सब विधवा लोग को, ஏழைகளுக்கு, गरीब लोगों को, திக்கற்றவர்களுக்கு விட்டு விடு वो सब उन लोग को छोड़ दो. அப்படின்னு ஒரு பிரமாணமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். उस जैसा एक प्रमाण है कि इस्राएल जनता को परमेश्वर ने दिया அந்த था. அரிக்கட்டை பொறுக்கும்படி தான் இந்த ரூத் என்ற பெண்மணி வந்தாங்க. तो रूत आकर बिल्कुल उस समय पे आती है. எதற்காக கீழே சிதறி கிடக்க அந்த அரிக்கட்டை, किस लिए आती है? नीचे जो भी அந்த बचा गिरा रहता அந்த है, கதிர்கள் எடுக்கும்படி வந்தாங்க. जो भी नीचे काटते समय बचा उचा रहता है, उसे लेने के लिए आती है. எப்பேற்பட்ட வாழ்க்கை பாருங்க ரூத்துக்கு. விதவை, तो देखिए रूत का जीवन कैसा, एक विधवा है, ஒண்ணுமே இல்ல, उसके पास कुछ भी नहीं है, குறைவு, उसके पास कमी है, ஏழை, गरीबी है, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, दूसरे समय खाने के लिए क्या करेगी मालूम नहीं. காசு வேணும்னா போய் ஏதாவது செய்யணுன்ற நிலையில இருக்காங்க ரூத்து. तो वहां पे उसके पास कुछ भी नहीं है, பொருளாதார ரீதியில டவுனா இருக்கிறாங்க. एकदम वो आके अपने जीवन में एकदम डाउन में है. சோ அந்த நேரத்துல தான் இந்த வயல் நிலத்துக்கு வராங்க கதிர்களை பொறுக்கி கொள்ளும்படி. तो बिल्कुल उसी समय पे आके रूत वहां पे आती है जो बचा अनाज लेगी. இப்ப பாருங்க 5ஆம் வசனத்துல பாருங்க. तो यहाँ पे हम 5वीं वचन में देखेंगे, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிக்க வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, तब आके बोवास ने आके अपने उस सेवक से, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். तो उससे उन्होंने कहा था कि ये स्त्री कौन, ये कन्या कौन है. ரூத்துக்கும் அது அந்த ஏரியா புதுசு, वहां पे आके रूत आके उस देश के लिए அந்த नई ஊர் होती है, புதுசு, वो गांव नया है, போவாஸ் யாருன்னு தெரியாது. और बोवास कौन है करके मालूम नहीं. முதல்ல போவாஸ் ரூத்தை பார்க்கும்போது ரூத் இன்னும் யாருன்னு தெரியாது அவருக்கு. ரூத்னா யாருன்னு தெரியாது அவருக்கு. तो बोवास जब रूत को देखता है तो उसे भी कुछ नहीं पता कौन है करके. ஆனா அந்த வேலைக்காரர்களுக்கு ஹெட் இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கேக்குறாரு, அந்த பெண் யாருன்னு கேக்குறாரு. तो वो काम करने वाले के लिए जो इंचार्ज होता है उनसे बुला के पूछते हैं ये लड़की कौन है. அந்த கண்காணி சொல்றாங்க பாருங்க, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணிக்க வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, तो वो आदमी क्या कहते हैं, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை, तो ये आके मोआबिन देश से आई है और नयोमी के साथ आई है. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், उसने मुझसे कहा था कि जो कि अनाज काटते हैं उसके पीछे जो भी है मैं ले लूंगी. காலமே தூங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். और वो सवेरे से लेके अब तक यहीं पे है, இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. और वो यहाँ पे आके थोड़ा देरी हो रहा है. இவ்வளோ விஷயங்கள் நடந்து வருகிறது. तो देखिए यहाँ पे इतना सारा कुछ हो रहा है. அங்க விசாரிக்கிறாரு போவாஸ், तो यहाँ पे बोवाज आके पूछते हैं, அந்த இளம் பெண் யாருன்னு கேக்குறாரு. तो ये स्त्री कौन है पूछते हैं. பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க, यहाँ पे ना बहुत सारे लोग थे, ஆனா போவாஸுடைய அட்டென்ஷன் தேவன் திருப்புகிறார் ரூத்துக்கு நேராக. लेकिन बोअज का जो आके अटेंशन होता है वो रूत के ऊपर जाता है. சோ நான் நினைச்சேன் பாருங்க, ஒரு நாள் நினைச்சேன் நான் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டேன், எனக்கு தான் அந்த சீட் நினைச்சேன். मैंने एक दिन सोचा था कि मैंने अच्छा मार्क लिया है और सीट मेरे लिए ही है. என்னோட பார்த்தா 1000 பேர் அங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. और मेरे साथ 1000 लोग अच्छा पढ़ के हम अच्छा मार्क्स लिए हैं. அது போல தான் நிறைய ரூத் நினைச்சிருப்பாங்க போல, நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. तो बिल्कुल उसी तरह से रूत ने भी सोचा होगा कि मुझे कुछ तो मिलेगा, ஏன்னா தயவு நம்பி வராங்க. क्योंकि वो परमेश्वर की दया को विश्वास करके आती है. அப்போ போவாஸுடைய அட்டென்ஷன் ரூத் மேல திரும்புது. तो बोआज का अटेंशन आके रूत के ऊपर लगता है. ஏன் அங்க திரும்புது அப்படின்னா, क्यों वहां पे आता है? பின்னாடி கர்த்தருடைய தயவு கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது. क्योंकि पीछे से परमेश्वर की कृपा और दया काम कर रहा है. ஆமா, ரூத் வந்து ரொம்ப அழகான பெண்மணிலாம் அப்படிலாம் இல்ல. रूत आके बहुत सुंदर स्त्री वैसा नहीं है. நிறைய பெண்மணி இருந்திருக்காங்க, वहां पे आके बहुत सारी स्त्रियां थी, அவங்களுடைய அழகாக இருந்திருக்கலாம். वो लोग बहुत खूबसूरत हुए ஆனா होंगे, அவருடைய அட்டென்ஷன் ரூத் மேல வருகிறது. लेकिन उसका अटेंशन आके रूत के ऊपर गया. ஏன்னா இதற்கு பிற்பாடு கர்த்தருடைய தயவு வேலை செய்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய தயவின் கரம் இருக்கிறது ரூத் மேல. क्योंकि इसके पीछे से परमेश्वर का अनुग्रह काम कर रहा है. பாருங்க இதெல்லாம் நடக்குது. ये सब हो रहा है. 8ஆம் வசனத்துல போவாஸ் ரூத்தை கூப்பிடுறாரு. यहाँ पे 8वीं वचन में हम देखते हैं बोआज ने रूत से कहा. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, वहां पे आके वो बोआज को देखकर, மகளே கேள், हे मेरी बेटी, பொறுக்கிக் கொள்ள வேற வழியில் போகாமலும், तू किसी दूसरे खेत में आके बीनने को ना जाना, இவ்விடத்தை விட்டு போகாமலும், और मेरी दासियों के संग यहाँ पे रहना. இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. वैसा हम देखते हैं इस वचन में. பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, तो वो क्या कहता है, ரூத்தை பார்த்து, रूत को देखकर, மகளே இங்க வா, मेरी बेटी इधर आ, இங்கேயே இரு, यहाँ पे ही रह तू, இங்கே அந்த கதிர்களை பொறுக்கிக் கொள், और यहाँ पे ही रहने वाले मेरे खेत से अनाज को तू ले ले, வேற வயலுக்கு போகாத. और किसी और खेत पे तो मत जाना. ஏன்னா அந்த காலகட்டத்துல விதவைகள் ஏழைகள் அந்தந்த நிறைய வயல் நிலத்துக்கு போய் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சேகரிச்சாதான் ஏதோ கொஞ்சம் வரும்.
क्योंकि उस जमाने में आके विधवा लोग आके 4 खेत को जाके बटोरने से ही मिलेगा अनाज, ஆமா, ஏன்னா வேலை செய்யறவர்கள் அந்த அளவுக்கு அஜாக்கிரதையா செய்ய மாட்டாங்க. क्योंकि आके काम करने वाले इतने असावधानी से काम नहीं ஏன்னா करते, வேலை செய்யறவர்களுக்கு கண்காணி இருக்கிறாங்க. क्योंकि काम करने वाले के ऊपर उनका इंचार्ज आके उनको देखते रहते हैं, ஒழுங்கா செய், ठीक से करना கீழே है சிந்தாம बोलते, செய், और अनाज नीचे नहीं गिरना है, அப்படிப்பட்ட நடத்தும்படி கண்காணி இருக்கிறாங்க. तो कोई आके उनके ऊपर एक नजर रखा रहता அதனால है। நிறைய வயலுக்கு போய் பேர்பட்ட விதவைகள் ஏழைகள் நிறைய வயல் நிலங்களுக்கு போய் அப்படிப்பட்ட கதிர்களை பொறுக்கி கொள்ள கூடும். तो इसीलिए आके विधवा आके बहुत सारे खेत जाने से ही अनाज जमा कर सकती है। அதனால ரூத் இந்த வயல் நிலத்துக்கு வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வேற வயல் நிலத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. तो रूत ने सोचा होगा कि इस खेत में थोड़ा सा अनाज लेके फिर दूसरा खेत में जाएंगे, ஆனா போவா சொல்றார், மகளே கேள், लेकिन बोआज कहते हैं मेरी बेटी सुन, இவ்விடத்தை விட்டு போகாமலும் इस खेत से तो कहीं और नहीं जाना, இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. यहाँ ही आके मेरे दासियों के साथ रहकर तू रहना। முதல்ல ரூத்தை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர் கூறுகிறார். तो देखिए सबसे पहले रूत को देखकर ऐसे एक बहुत बात बोलते हैं, எங்கேயுமே போகாத, कहीं भी मत जाना, என்னுடைய வயல் நிலத்துல இரு, मेरे खेत में ही तू बीनना, இங்கேயே இரு. यहीं पे रहना। இதெல்லாம் தற்செயலா நடந்ததா? तो ये सब अचानक नहीं होता है, இது கர்த்தருடைய தயவு, ये परमेश्वर की दया இது है, கர்த்தருடைய கிருபை. ये परमेश्वर की कृपा है। இப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மையோட நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तो परमेश्वर चाहते हैं कुछ हम ऐसे आके मन में रहना चाहिए, நல்ல ஒரு மன உறுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तो परमेश्वर चाहते हैं हमारे मन में आके हम बहुत ही आके स्ट्रांग रहना है, ஆமா, நல்ல ஒரு மன உறுதி. तो हमारे मन में आके हमारे बहुत ही अटल रहना है। அதை தான் ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். रूत की जिंदगी में हम कुछ ऐसा ही सीखते हैं। அப்போ 9ஆம் வசனத்துல हम नवी वचन में देखते हैं, அவர்கள் அறுப்பு வயலை நீ பார்த்து यहाँ पे आके जैसे खेत को वो लावती हो, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், तो कोई भी नहीं छूने के लिए वहां पे आके काम करने वाले को बताए हैं, உனக்கு தாகம் எடுத்தால் अगर तेरे को प्यास लगती है तो தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். वहां पे जाके तू आके पानी लेकर पानी पी सकती है। பாருங்க, இந்த 9ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க போவாஸ், तो यहाँ पे नवी वचन में बोआज कुछ ऐसा कहते हैं, என் வேலைக்காரர் கூட போ, मेरे काम करने वाले लोग के साथ ही तू जाना, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். और कोई भी आके तुझे नहीं छूने के लिए मैं मेरे काम करने वाले को बताया हूँ। நமக்கும் கட்டளையிட்டிருக்கிறாருங்க. तो परमेश्वर ने भी हमको बोला है, நம்ம எந்த மனுஷனும் தொட முடியாது, हमें आके कोई भी मनुष्य छू नहीं सकता எந்த है, பிசாசும் தொட முடியாது, कोई भी शत्रु हमें छू नहीं सकता है, எந்த தீய சக்தியும் நம்ம தொட முடியாது. और कोई भी आके हमें छू नहीं सकता है, ஏன்னா குமாரனாகிய ஆண் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார் क्योंकि परमेश्वर ने आके हमारे लिए ये बोला है நம்மை தொடக்கூடாது என்று. कोई भी हमें नहीं छूना है எங்க करके। கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னா तो यहाँ पे ये आके बोला है, கல்வாரி சிலுவையில यहाँ पे आके क्रूस पे, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு यहाँ पे हमारे सारे पापों நம்முடைய को, அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு हमारे सारे अकर्म कार्य को लेके நமக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து हम लोग को आके अपने बहुमूल्य ரத்தத்தை சிந்தி लहू को बहाकर பிசாசுடைய வல்லமை அங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். यहाँ पे आके शत्रु से हमें छुड़ाया है। எங்க கல்வாரி சிலுவையில, कहाँ पे? यहाँ पे क्रूस पे, அங்கிருந்து நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. और वहां से हमारा उद्धार शुरू होता है। அப்படியே நம்முடைய ரட்சிப்பே ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷத்தின் ரட்சிப்பா இருக்கிறது. तो वो परमेश्वर का उद्धार ही हमारे लिए एक बहुत ही खुशी का बात है। நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எந்த மனுஷனும் பிடுங்க முடியாது, तो हमने जो उद्धार पाया है वो किसी के पास भी नहीं எந்த है, தீய சக்தியும் பெற்றுக்கொள்ள பிடுங்க முடியாது. और कहीं से भी नहीं मिलता है, ஏன்னா இயேசு அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह ने हमें दिया है। ஆகவே நம்முடைய மனப்பான்மை பேர்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். तो हम इस बात का ध्यान रखना चाहिए कि हमारा मन कैसा रहता है। இங்க வந்து போவாஸ் கட்டளையிட்டு இருக்கிறார் வேலைக்காரருக்கு, என்னன்னா ரூத்தை ஒருத்தனும் தொடக்கூடாது அப்படின்னு. यहाँ के बोआज ने अपने काम करने वाले को बोलता है कि रूत को कोई भी नहीं छूना है। இப்ப நாமும் கல்வாரி சிலுவைக்குள்ள நம்ம இருக்கிறோம், और हम भी आके क्रूस के अंदर है, ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம். उद्धार के अंदर है। வியாதி தொட முடியாது, हमें आके बीमारी छू नहीं सकती है, தரித்திரம் தொட முடியாது, गरीबी नहीं छू सकती है, பயம் தொட முடியாது, डर नहीं छू सकता है, தோல்வி தொட முடியாது, और हार नहीं छू सकता है। இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை தொட முடியாது. ऐसी कई चीजें हमें नहीं छू ஏன்னா सकती है, அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். क्योंकि आगे परमेश्वर அதனால ने நம்ம बोला है। தைரியமா இருக்க முடியும், इसीलिए हम धैर्य से रह सकते हैं, அதனால சந்தோஷமா இருக்க முடியும். इसीलिए हम आगे खुशी से रह நம்ம सकते हैं, பயப்பட வேண்டாம். इसलिए हमें डरने की जरूरत नहीं है, இப்பொழுது நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், क्योंकि अभी हम आके परमेश्वर के தொடர்ந்து बच्चे அவர் हैं, தயவு கொடுக்கிறார், और परमेश्वर की दया हमारे ऊपर பாதுகாப்பை है, கொடுக்கிறார், उनका अनुग्रह हमारे ऊपर है, கட்டளையிட்டு இருக்கிறார். और परमेश्वर ने बोला है। அப்போ போவாஸ் பாருங்க ரூத் சொல்றாரு,
இங்கேயே இரு, என்னுடைய வேலைக்காரருக்கு நான் கட்டளை இருக்கிறேன் உன்னை தொடாதபடிக்கு அப்படின்னு. तो यहाँ पे बोआज आके कहते हैं रूत से, तू इधर ही रहे ताकि कि कोई तुझे छू ना पाए. இப்போ 10ஆம் வசனத்தை வாசிக்க போறேன். अभी हम 10वीं वचन पढ़ेंगे. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, यहाँ पे तब वह भूमि तक झुककर मुंह के बल गिरी நான் அந்நிய தேசத்தலா இருக்க, और उससे कहने लगी, ரூத் சொல்றா இருப்பாங்க, ரூத் சொல்றாங்க, रूत यहाँ पे कहती है, நான் அந்நிய தேசத்தலா இருக்க, मैं आके परदेशी हूँ, நான் மோவாப் தேசத்தலா இருக்க, मैं मोआबिन से आई हूँ. நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால உம்முடைய கண்களே தயை கிடைத்தது என்றான். यहाँ पे आके अनुग्रह की दृष्टि करके पूरी स्तुति ली है. பாருங்க என்ன சொல்றாருன்னா, அவங்க சொல்றாங்க எதனால எனக்கு தயை கிடைத்தது, எப்படி நீங்க விசாரிக்கிறீங்க तो यहाँ पे रूत कहती है कि तेरी अनुग्रह कैसे मेरे லாயல் ऊपर லவ், है. यहाँ पे आके देखते हैं, கைண்ட்னஸ், काइंडनेस देखते हैं हम, மெர்சி, यहाँ पे दया देखते हैं. எல்லாவற்றையும் அவர் அங்க போவாஸ் வந்து ரூத்துக்கு காண்பிக்கிறார். तो ये सब कुछ आके बोआज आकर रूत के ऊपर दिखाती है. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, ரூத்துடைய வாழ்க்கையில तो ये सब कुछ आके रूत की जिंदगी में क्यों होता है? ரூத்துக்கு தயவு கிடைக்குது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. यहाँ पे रूत को आके एक दया मिलती है. அவங்க சொல்றாங்க நான் அந்நிய தேசத்துல இருக்கேன், तो ये कहते हैं मैं कि परदेसी में हूँ, என்னை விசாரிக்கும்படி எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றான். तो यहाँ पे आके अनुग्रह की दृष्टि करने कैसे उनके में आया. அதுக்கு 12ஆம் வசனத்துல போவாஸ் சொல்றாரு பாருங்க, तो यहाँ पे 18वीं वचन में हम देखते हैं, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. तो उसके काम के अनुसार आके परमेश्वर तुझे आके आशीष करेगा करके हम देखते हैं. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். तो इसराइल के परमेश्वर को विश्वास करके वो आई है, इसीलिए उसको आके आशीष मिलेगा. उसके बारे में हम देखते हैं. நான் ஆரம்பத்துல சொன்னேன், मैंने शुरुआत में कहा था நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हमने उद्धार पाया है. எதற்காக? किस लिए? அவருடைய தயவு, परमेश्वर की दया, அவருடைய கிருபை उनकी कृपा தொடர்ந்து வருங்காலங்களில் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. हमारे जीवन में, आने वाले जीवन में हमारे साथ रहता है. இங்க ரூத்தும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். रूत भी आके उद्धार पाई एक औरत है, ஏன்னா क्योंकि ரூத் பாருங்க மோவாப் தேசத்தில் இருக்கும் பொழுது तो रूत को हम देखते हैं तो जब वो मोआब देश में थी, அவருடைய கணவர் இறந்துடுறாரு. उसका पति मर जाता है. நகோமி அவங்களுடைய மாமி இருக்கிறாங்க, उसकी नयोमी उसकी सास रहती है, அவர்களுடைய கணவரும் இறந்து போயிடுறாங்க. और नयोमी के पति भी मर जाते हैं. இந்த ரெண்டு பேரும் ரிட்டர்ன் மறுபடியும் பெத்லகேம் வராங்க மோவாப்ல இருந்து. अब ये दोनों आकर मिलकर बेथलेहम वापस आते हैं. அப்ப ரிட்டர்ன் வரும்பொழுது நகோமி சொல்றாங்க, अब वापस आते समय नयोमी कहती है, ரூத்தை பார்த்து உன் இனத்துக்கு போயிடு, तू आके अपने देश को चली உன் जा, தாய் வீட்டுக்கு போயிடு, अपने माँ के घर चली जा, என் கூட வர வேண்டாம்னு मेरे சொல்றாங்க. साथ आने की जरूरत नहीं है. அப்ப ரூத் சொல்றாங்க பாருங்க, तब रूत कहती है, மன உறுதியோடு சொல்றாங்க, एकदम अपने दिल से कहती है, நீங்க எங்க போனாலும் அங்கே நான் வருவேன், तू कहाँ भी जाए मैं तेरे साथ आऊंगी. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तेरे जनता मेरे जनता है, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார்கள். तेरा परमेश्वर मेरा परमेश्वर है करके रूत कहती है. அங்கவே ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பித்து விட்டது और ரூத்துக்கு. वहां पे ही आके रूत के लिए उद्धार शुरू हो जाता है. அங்கவே தேவனுடைய தயவு ரூத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. और वहां पे ही रूत के ऊपर परमेश्वर की अनुग्रह शुरू हो जाती है. அங்கவே தேவனுடைய கிருபை ரூத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. और वहां पे ही रूत की जिंदगी में परमेश्वर की अनुग्रह काम करने लगती है. அதனால தான் அங்க போவாஸ் சொல்றாரு, உன் செய்யத்தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. इसीलिए बोवास कहता है कि तेरे काम के अनुसार परमेश्वर तुझे आशीष करेगा. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக கிடைப்பதாக என்றார். इजराइल के परमेश्वर को विश्वास करके आइए, उसके द्वारा तुझे आशीष मिलेगा करके कहते हैं. நிச்சயமா அவர்களுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. और सच में उसको आके आशीष मिला है. இதெல்லாம் நடக்குது. ये सब होता है. சாப்பாட்டு வேலையா மதியம் ஆகுது, சாப்பாட்டு வேலை ஆகுது, दोपहर होता है, खाना तैयार होता है. போவாஸ் வந்து ரூத்து கூப்பிடுறாரு, बोआज आके रूत को बुलाती है, வா என் கூட உட்கார்ந்து சாப்பிடுன்ற. आजा मेरे साथ बैठ के खाना खा ले. வறுத்த வார்கோதுமையை கொடுக்கறாரு, तो वहां पे आके भुना हुआ देता है, திராட்சை அந்த ரசத்தை கொடுக்கறாரு. और आके यहाँ पे आके दाखरस देती है. எப்பேற்பட்ட ஒரு தயவு, எப்பேற்பட்ட ஒரு கிருபை. तो देखिए रूत की जिंदगी में कितना बड़ा अनुग्रह है. இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ये सब कहाँ से शुरू होता है? ரட்சிப்புல இருந்து ஆரம்பிக்கிறது. उद्धार से शुरू होता है. இது சும்மா ஒண்ணும் கிடைக்கல. ये बिल्कुल ऐसे मुफ्त में नहीं मिलता அவங்க है, சொன்னாங்க பத்தி உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று. क्योंकि वो कहती है तेरा परमेश्वर मेरा परमेश्वर है. அங்கிருந்து தேவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. और बिल्कुल वहां से परमेश्वर काम करने लगते இரக்கத்தை हैं காண்பிக்க ஆரம்பித்தார். और अपने अनुग्रह को दिखाते இது हैं. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரூத்துடைய வாழ்க்கையில நடக்கிறது. और सब कुछ बहुत ही अद्भुत कार्य रूत के जीवन में होता है. போவாஸ் சொல்றாரு பாருங்க, அவராலே நிறைவான பலன்.
तो बोआज कहते हैं कि परमेश्वर तो जो परिपूर्णता से आशीष ஆனா करेगा। ஆரம்பத்துல ரூத்துடைய வாழ்க்கை நிறைவான பலன் கிடைச்சதா இல்ல. लेकिन रूत के जीवन में एक விதவை பெண் वो आके एक विधवा थी, ஒண்ணுமில்ல. उसके पास कुछ भी नहीं था। அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ரூத் ஆரம்பிக்கிறாங்க. वैसा एक जीवन से वो जीवन शुरू करती है। ரட்சிப்பின் திட்டம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. वो उद्धार से अपने जीवन को शुरू करती है தொடர்ந்து தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை ரூத்துடைய வாழ்க்கையில வருகிறது. और लगातार परमेश्वर की अनुग्रह रूत के जीवन में आता है। வரும் பொழுது जब आता है நிறைவான பலன், और परिपूर्णता से आशीष। சாப்பாட்டுக்கு ஒருவேளை கூட வழி இல்லாம இருந்த रूत के पास एक समय का खाना का भी नहीं था, போவாஸுடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. लेकिन वो बोआज के साथ मिलकर खाना खाती है। அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. எப்பேற்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, तो यहाँ पे कैसा एक बात यहाँ पे होता है, திருப்தியா சாப்பிட்டு மீந்தம் எடுத்தால் वो आके रूत आकर पेट भर खा के बचा के रखती है। விதவை பெண் वाके विधवा और ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தாங்க. उसके पास एक समय का खाना भी नहीं था, தேவனுடைய தயவு வரும் பொழுது, लेकिन जब परमेश्वर की अनुग्रह நிறைவு आता வருகிறது. है, एकदम आके दया आता है, தேவனுடைய தயவு வரும்போது பாதுகாப்பு வருகிறது. परमेश्वर की दया आता है तो उसको प्रोटेक्शन भी आता है। தேவனுடைய தயவு வரும்போது பராமரிப்பு வருகிறது. जब परमेश्वर की दया उसके जीवन में आता है तो दूसरे लोग भी उसके साथ आते हैं। தேவனுடைய தயவு வரும்போது நிறைவான பலன் வருகிறது. जब परमेश्वर की दया रूत के जीवन में आते தேவனுடைய हैं, தயவு வரும்போது திருப்தி வருகிறது. परिपूर्णता आशीष भी आती है। தேவனுடைய தயவு வரும்போது மீந்தம் எடுக்கிறது வருகிறது. जब परमेश्वर की दया उसके जीवन में आती है तो बचा के रखती है, தேவனுடைய தயவு வரும்போது மன மகிழ்ச்சி வருகிறது. और जब परमेश्वर की दया उसके சந்தோஷம் होती வருகிறது. है, खुशी आती है। எதிர்கால வாழ்க்கை நிச்சயமா ஒரு சந்தோஷமா நிறைந்த வாழ்க்கையா மாறிவிட்டது. और रूत का जीवन एकदम खुशी से भर जाता है। கீழ்நிலையிலிருந்து தேவன் ரூத்தை ஒரு மேல் நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. परमेश्वर ने रूत से नीचे से उठा के ऊपर खड़ा किया, எல்லாமே ஒரே நாள்ல நடக்கிறது. और ये सब कुछ एक ही दिन में होता है। எப்படி தேவனுடைய தயவு ரூத்தினுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டதோ, कैसे रूत के जीवन में परमेश्वर की अनुग्रह काम करता ஒரு है। கடினமான சூழ்நிலை ரூத்துக்கு, बहुत ही मुश्किल परिस्थिति है, ஒண்ணுமில்லாத வாழ்க்கையிலிருந்து ரூத் வந்தாங்க. उसके जीवन में रूत के जीवन में कुछ भी नहीं था, விதவை பெண், वो एक विधवा थी। இப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாங்க. वो आके उसका फैमिली बैकग्राउंड कैसा था, ஆனா தேவனுடைய தயவு வரும் பொழுது, लेकिन जब परमेश्वर की अनुग्रह उसके जीवन में आता है, இந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிள்ளை பிறக்கிறாங்க. और उस बोआज और रूत को बच्चे होते हैं, இந்த சந்ததியில தாவீது பிறக்கிறார். और इस जनरेशन में दाऊद पैदा होते हैं, தாவீதினுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். और दाऊद की जनरेशन में यीशु मसीह पैदा होते हैं। ரட்சிப்பின் திட்டம் எப்பேற்பட்டதா இருக்கு तो பாருங்க. देखिए वो उद्धार कैसा है करके। ஆகவே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आज हम आके उद्धार पाए हैं, தொடர்ந்து அவர் நமக்கு தயவு கொடுக்கிறார். और परमेश्वर लगातार अपने अनुग्रह हमारे ऊपर रखता है। சொல்ற மனத்தாழ்மையோடு தேவனிடத்துல வந்து இந்த தயவை பெற்றுக் கொள்ளுங்கள். इसीलिए वचन कहता है कि नम्रता से परमेश्वर के सम्मुख में आके परमेश्वर के अनुग्रह को पाएं, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். क्योंकि परमेश्वर नम्र लोगों को अपनी अनुग्रह देता है, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறார். और परमेश्वर चाहते हैं उस अनुग्रह को हम ग्रहण எதை? करें, அவருடைய தயவை, அவருடைய கிருபை. क्योंकि परमेश्वर के अनुग्रह और उनकी कृपा को அதற்கு அவர் எதிர்பார்க்கிறார் மனத்தாழ்மை. परमेश्वर क्या चाहते हैं? नम्रता चाहते हैं। உங்களை சரண்டர் பண்ணுங்க அவர்கிட்ட. अपने आप को परमेश्वर के हवाला कर दें, அவருடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. अपने जीवन को परमेश्वर के हाथ पे दे दें, எதிர்காலம் இருக்கிறது. आपकी फ्यूचर को दे दें। ஒரு இப்ப கஷ்டமா இருக்கலாம், சூழ்நிலை தனிமையில வேணா இருக்கலாம், भले ही अभी आपका जीवन आके मुश्किल में होगा, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். आप क्या करें करके आप एक कंफ्यूजन में होंगे, ஆனா தேவன் உங்களுக்காக இந்த போவாசை போல மிகுந்த ஆஸ்திக்காரனை வச்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर आके इस बोवाज की तरह एक बड़ा आशीष आपके लिए रखा है। எப்போது அவர்கிட்ட வாங்க, आप आके परमेश्वर के पास आइए, சரண்டர் பண்ணுங்க. अपने आप को परमेश्वर के हाथ पे सौंप दें। தேவன் உங்களுடைய தயவினால் என்னுடைய வாழ்க்கையை நிறைய பண்ணுங்க. परमेश्वर अपने अनुग्रह से आपको உங்களுடைய भरेगा, கிருபையினோட வாழ்க்கையை நிறைய பண்ணுங்க. परमेश्वर की दया से आपके जीवन में உங்களுடைய भरेगा, அன்பினோட வாழ்க்கை நிறைந்திருக்கட்டும் என்று வாயை திறந்து சொல்லுங்க. आपके जीवन में आके परमेश्वर के प्रेम से भर जाए। நிச்சயமா தொடர்ந்து அவருடைய தயவினால் அவருடைய அன்பினால் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, जब आके लगातार परमेश्वर की दया और अनुग्रह हमारे जीवन में रहते ஒவ்வொரு हैं, நாளும் ஒரு மனமகிழ்ச்சி நாளா இருக்கட்டும். एक एक दिन आकर आपको खुशियों से भरा होगा। அதனால பயப்படாதீங்க, इसलिए आप बिल्कुल भी डरना नहीं, கலங்காதீங்க. बिल्कुल भी रोना नहीं। இந்த தேவன் உங்களுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. जो परमेश्वर आपके हाथ को पकड़े எல்லா हैं, சூழ்நிலையிலும் அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. सारे परिस्थितियों में आपके साथ है। சூழ்நிலையை பார்க்காதீங்க, आप अपनी सिचुएशन को ना கையில देखें, என்ன இருக்கிறதோ பார்க்காதீங்க, आपके हाथ में क्या है ना देखें, இயேசுவை நோக்கி பாருங்க. सिर्फ यीशु मसीह को देखें। அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பதிலா இருக்கிறார். परमेश्वर आकर आपको आशीष करेगा, அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். आप आके सिर्फ परमेश्वर को देखें, வெற்றி நம்முடையது, और आपको जीत செழிப்பு मिलेगा, நம்முடையது, आपको आशीष आपका है। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். हम लोग आशीष पाए वाले हुए। இதே மனப்பான்மையோடு இருங்க.
और यही मन से आप रहें, விசுவாசத்தின் மனப்பான்மையா இருங்க. विश्वास से रहें, அவிசுவாசத்தின் நிறைந்த வார்த்தைகளை பேசாதீங்க. अब विश्वास की बातों को अपने मुंह से அது ना தேவனுக்கு बोलें, பிரியமா இருக்காது. वो बिल्कुल भी परमेश्वर पसंद नहीं करते, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்ய வைக்காது. क्योंकि वो आके परमेश्वर काम अपना काम नहीं कर सकते हैं। இப்போ ரட்சிப்பின் மூலமாக இப்போ நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். उद्धार के कारण ही पवित्र आत्मा हमारे हृदय में वास करता है, ஆகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மூவ் ஆகும். इसीलिए परमेश्वर अद्भुत रीति से हमें आशीष நாம் करेगा। யாவரும் எழுந்து நிற்போம். हम लोग खड़े हो जाएंगे, நாம் नंदी செலுத்துவோம். हम धन्यवाद करेंगे, प्रार्थना करेंगे। हे पिता परमेश्वर, इस समय पे पिता परमेश्वर हम सुने हुए वचनों के लिए हम प्रार्थना करते हैं पिता परमेश्वर। हालेलुया पिता परमेश्वर, भले ही हमारे जीवन में कुछ भी ना हो पिता परमेश्वर, लेकिन रूथ के जीवन में कैसे पिता परमेश्वर आपने आश्चर्य काम किया, बिल्कुल आप हमारे जीवन में पिता परमेश्वर आप आश्चर्य काम करने के लिए अच्छे हैं पिता परमेश्वर। भले ही हम अनजान देश पे जाएं, अनजान लोग के बीच में हों, लेकिन जिस तरह से रूथ को पिता परमेश्वर आपकी नजर में अनुग्रह मिले, बिल्कुल उसी तरह से पिता परमेश्वर हमें आपकी नजर में अनुग्रह मिलेगी। हम हमेशा विश्वास की बातें कर पाए, विश्वास से आपकी सम्मुख में आए पिता परमेश्वर। इस समय पे पिता परमेश्वर हमने अपने आप को आपके हाथ में सौंपते हैं, आपके हवाले में करते पिता परमेश्वर। यहाँ पे आए वाले हर एक भाइयों बहनों को हम आपके हाथ पे सौंपते हैं पिता परमेश्वर। इस समय पे इस सारे हफ्ते उन्हें संभाल के रखना, उनके घर परिवार को आशीष करना, उनके रोटी पानी को आशीष करना पिता परमेश्वर, उनकी कमाई को आप आशीष करना पिता परमेश्वर। हालेलुया, चंगाई देना पिता परमेश्वर, आशीर्वाद देना पिता परमेश्वर। पिता परमेश्वर हर एक को पिता यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते, सुन और ग्रहण कर, आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। आमीन। आमीन। गॉड ब्लेस यू।